بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم، له ما في السماوات وما في الأرض. من ذا الذي يشفع عنده إلا بإذنه، يعلم ما بين أيديهم وما خلفهم، ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء. وسع كرسيه السماوات والأرض، ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أنا الله لا إله إلا أنا مالك الملوك، قلوب الملوك في يدي، وإن العباد إذا أطاعوني حولت قلوب ملوكهم بالرأفة والرحمة، وإن العباد إذا عصوني حولت قلوب ملوكهم بالنقمة والعذاب، فساموهم سوء العذاب. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன். அவன் தனித்தவன், அவன் தேவையற்றவன். அந்த அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யாராலும் பெறப்பட்ட ஒருவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. இந்த ஜும்ஆவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய 6666
வசனங்களில் ஒரே ஒரு வசனம் இருக்கிறது, மிக பிரம்மாண்டமான வசனம். குர்ஆனுடைய அந்தளவு 6666 வசனங்களில் ஒரே ஒரு ஆயத் இருக்கிறது, மிக பிரம்மாண்டமான ஆயத். அதைவிட பிரம்மாண்டமான ஆயத் கிடையாது குர்ஆனில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டார்கள், உபையே, குர்ஆனில் மிக பிரம்மாண்டமான ஆயத் எது? ஏனென்றால் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடியவர் எவ்வளோ பெரிய மனிதர் என்றால் அவருடைய பெயர் அல்லாஹ்வுக்கு தெரியும். அவருடைய பெயர் அல்லாஹ்வுக்கு தெரியும். எல்லோருடைய பெயரும் அல்லாஹ்வுக்கு தெரியாது. இன்று நாம் பெருமை அடைவது, இன்ன உயர்ந்த மனிதருக்கு என்னை தெரியும், அல்லது ஜனாதிபதிக்கு என்னை தெரியும், இன்ன அரசியல்வாதிக்கு என்னை தெரியும் என்றால் அவருக்கு அது ஒரு பெருமை. பரவாயில்லை. ஆனால் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர் அல்லாஹ்வுக்கு தெரியும். குர்ஆனிலே லம் யகுனில் லதீன கஃபரு என்ற சூரா இருக்கிறது. இந்த சூரா இறக்கப்பட்ட சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த சூராவை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஓதி காட்டுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து ஓதி காட்டினார்கள். ஓதி காட்டிவிட்டு சொன்னார்கள், உபையே, அல்லாஹ் உங்களுக்கு இதை ஓதி காட்டும்படி சொன்னார். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பெயரை அல்லாஹ் சொன்னானா உபை என்று? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், உங்களுடைய பெயரை அல்லாஹ் சொன்னான், உபைக்கு ஓதி காட்டுங்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பித்தார்கள். சந்தோஷத்தால் அழுதார்கள். என்னுடைய பெயர் அல்லாஹ்வுக்கு தெரியுமா? இவ்வளவு உயர்ந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உபையே, குர்ஆனில் மிக பிரம்மாண்டமான ஆயத் எது? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், குர்ஆனில் மிக பிரம்மாண்டமான ஆயத் ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சிலே தட்டி சொன்னார்கள், நீ பெரும் அறிவாளி என்றார். சகோதரர்களே, குர்ஆனில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆயத் இருக்கும் என்றால் அது ஆயத்துல் குர்சி தான். ஏனென்றால் இந்த ஆயத்துல் குர்சி என்பது ஒரு ஆயத். இந்த ஆயத்துக்குள் 10 விடயங்கள் அமைந்திருக்கிறது. இந்த ஒரு ஆயத்துக்குள் 10 விடயங்கள் அமைந்திருக்கின்றது. அதனால்தான் ஆயத்துல் குர்சிக்கு அந்த அளவு மதிப்பு. அனைத்து பூட்டுகளையும் திறக்கலாம் ஆயத்துல் குர்சியால். அனைத்து கஷ்டங்களையும் போக்கலாம் ஆயத்துல் குர்சியால். அனைத்து நோக்கங்களையும் சாதிக்கலாம் ஆயத்துல் குர்சியால். நம்பிக்கை இருந்தால்
சகோதரர்களே, ஒரு ஆயத், ஆனால் இந்த ஒரு ஆயத்துக்குள் 10 விடயங்கள் இருக்கிறது. ஆயத்துல் குர்சி தெரியாதவர் இருக்க முடியாது. எல்லோருக்கும் தெரியும் ஆயத்துல் குர்சியை. தொழுகைக்கு பிறகு ஓதுவது ஆயத்துல் குர்சி, தூங்கும் பொழுது ஓதுவது ஆயத்துல் குர்சி. ஏன் ஓதுகிறோம்? ஆயத்துல் குர்சியை தெரியாத யாரும் இல்லை, ஆனால் பயன்படுத்தக்கூடியவர்கள் மிக குறைவு. அதை விளங்கி ஓதக்கூடியவர்கள் மிக குறைவு. அதை விளங்கி பயன்படுத்தி ஓதுவார்களாக இருந்தால் அதனுடைய பிரயோஜனத்தை அடைந்து கொள்வார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனை ஒரு நாளைக்கு 5 தடவை ஓதக்கூடியவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தைரியம், உள்ளத்தில் ஏற்படும் நம்பிக்கை வித்தியாசமானது. சகோதரர்களே, ஆயத்துல் குர்சி எது? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅخذுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض் من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. இந்த ஒரு ஆயத்துக்குள் 10 விடயங்கள். முதலாவது விடயம், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு. முதலாவது விடயம் இதுதான். நம்மை முஸ்லிம் என்று சொல்வதற்கான காரணியே இந்த வார்த்தை தான். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு. அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் எங்களுக்கு கிடையாது. அல்லாஹுவை தவிர உதவி தேடுவதற்கோ சுஜூது செய்வதற்கோ மன்றாடுவதற்கோ அல்லாஹுவை தவிர வேறொருவன் கிடையாது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னைத்தான் இபாதத் செய்கிறோம், உன்னிடம்தான் உதவி தேடுகிறோம். கெஞ்சுறது, மன்றாடுறது யா அல்லாஹ் உன்னிடம்தான். முதல் வார்த்தை இதுதான். முழு நபிமார்களுடைய தாவத்தும் இதுதான். அல்லாஹ் அல்லாஹ். ஒரு பிள்ளை பிறந்ததோடு வலது காதில் சொல்லுவது அதைத்தான், இடது காதில் சொல்லுவது அதைத்தான். மௌத்தாகிய பொழுது கபிரிஸ்தானில் வைக்கும் பொழுது ஓடுவது அதைத்தான். ஆரம்பமும் அதுதான், கடைசியும் அதுதான். அல்லாஹ் இல்லாமல் நாம் இல்லை. முதல் விடயம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு. முதல் விடயம். இரண்டாவது அல் ஹய்யுல் கய்யூம். அல் ஹய்யுல் கய்யூம். ஹை என்றால் அந்த அல்லாஹ் மாத்திரம்தான் உயிருள்ளவர். ஹை. மற்ற அனைவர்களும் மௌத்தாகக்கூடியவர்கள். அது யாராக இருக்கலாம்? அல்லாஹ் மாத்திரம்தான் ஹை. இரண்டாவது விடயம் ஹை. ஹை என்றால் என்ன? அப்துல் ஹை என்று பெயர் இருக்கிறது. ஹை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹய்யுல் கய்யூம். கய்யூம் என்றால் என்ன? முழுதையும் நடத்தாட்டக்கூடியவன் அவன்தான். ஹய்யுல் கய்யூம்.
ஹய்யுல் கய்யூம். சகோதரர்களே, இது எந்த அளவு சக்தி உள்ள வார்த்தை என்றால், அல்லாஹுடைய பெயர்களில் யா ஹய்யு யா கய்யூம் என்று அல்லாஹுவை அழைத்து துஆ கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்யாமல் விடமாட்டார். யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம். இஸ்முல் ஆலம் என்ற ஒரு துஆ இருக்கிறது. இஸ்முல் ஆலம் என்ற ஒரு துஆ. இஸ்முல் ஆலம் என்றால் என்ன? மிக பிரமாண்டமான அல்லாஹுடைய பெயர். உலமாக்கள் சொல்கிறார்கள், அது யா ஹய்யு யா கய்யூம் என்ற வார்த்தை தான். கஷ்டத்தில், பிரச்சனையில், துன்பத்தில் மாற்றிய நீங்கள் யா ஹய்யு யா கய்யூம் என்று அலையுங்கள், அல்லாஹ் பதில் தருவார். நிச்சயம் அல்லாஹ் பதில் தருவார். சொல்கிறார், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய மனிதர் சொல்கிறார், நான் குர்ஆனில் இந்த ஹய்யுல் கய்யூம் என்ற வார்த்தையை தேடினேன். குர்ஆனில் 3 இடத்தில் இந்த இடம் ஆயத்து கிடைத்தது. ஹய்யுல் கய்யூம். முதலாவது இந்த ஆயத்துல் குர்சியில் ஹய்யுல் கய்யூம் என்ற வார்த்தை. இரண்டாவது சூரத் ஆல இம்ரானுடைய முதல் வசனம் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். மூன்றாவது சூரா தாஹாவுடைய வசனம் வஅனதில் வுஜூஹு லில் ஹய்யில் கய்யூம் வஅனதில் வுஜூஹு லில் ஹய்யில் கய்யூம். குர்ஆனிலே 3 இடத்தில் தான் வருகிறது ஹய்யுல் கய்யூம், ஹய்யுல் கய்யூம். ஹை, சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், மௌத்தாகாத ஒருவன் நான் மட்டும்தான், மற்ற அனைவர்களுக்கும் மௌத் இருக்கிறது. நீங்கள் யாரையாவது நம்பணும் என்றால் மௌத்தாகாத ஒருவரை பார்த்து நம்புங்கள். அல்லாஹ் புத்தி சொல்லித்தார. மௌத்தாகிறவங்களை நம்பிராதீங்க, தயவு செஞ்சு. மௌத்தாகிறவர்களை நம்பி விடாதீர்கள். அல்லாஹுடைய புத்தி இது. وَتَوَكَّلْ عَلَى الْحَيِّ الَّذِي لَا يَمُوتُ. மௌத்தாகாத ஒருவனை பார்த்து நம்புங்கள். மௌத்தாகிறவங்களை எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. இவங்களால செய்யலாம், அவர் செஞ்சு தருவார், இவர் செஞ்சு தருவார், நம்பிடாதீர்கள். இவருக்கு மௌத் இருக்கிறது. மௌத்தாகாத ஒருவன் நான். அல் ஹை அல் கய்யூம். கய்யூம், முழுதையும் நடத்தாட்டக்கூடியவன் நான். அல்லாஹ் சொல்கிறார், பறவையை கீழே விழாமல் ஆகாயத்தில் பறக்க வைப்பது நான். கய்யூம். பிளைட், ஹெலிகாப்டர் கீழே விழாமல் அதை பாதுகாப்பது நான். உங்களை ஷைத்தான் பிடிக்காமல் பாதுகாப்பது நான். கய்யூம், வேற யாரும் அல்ல. உங்களுக்கு ரிஸ்க் தருவது நான். கய்யூம். சகோதரர்களே, 2வது அல்லாஹுடைய ஆயத்துல் குர்சியில் 2வது விடயம் இது. அல் ஹய்யுல் கய்யூம் 2வது விடயம். 3வது விடயம் லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம். لا تأخذه سنة ولا نوم. சினத் என்றால் சின்ன தூக்கம். ஜும்மால தூங்குவாங்களே சின்ன தூக்கம். ஜும்மால தூங்குறது, பார்லிமெண்ட்ல தூங்குறது சினத். போனடத்த தூங்குறது சினத்ங்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், لا تأخذه سنة ولا نوم. எனக்கு சின்ன தூக்கமும் கிடையாது, பெரிய தூக்கமும் கிடையாது. அல்லாஹ் தூங்குறதே இல்லை.
ஏன் இதை சொல்றான் அல்லாஹ்? தூங்குறவங்களை நம்பிராதீங்க. ஏன் சொல்றான் அல்லாஹ்? எனக்கு சின்ன தூக்கமும் இல்லை, பெரிய தூக்கமும் இல்லை, தூங்காத ஒரே ஒருவன் நான் மாத்திரம்தான் உங்களை பாதுகாப்பேன். தூங்கக்கூடியவர்களை நம்பிவிடாதீர்கள். அல்லாஹ்வுக்கு தூக்கம் கிடையாது. மூன்றாவது விடயம் ஆயத்துல் குர்சியில் லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம். மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹோடு பேசியவர். உலகத்தில் அல்லாஹோடு பேசியவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். பேசுவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடம் தூர் சீனா மலை. வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன். தூர் சீனீன் என்றால் தூர் சீனா மலை. இந்த தூர் சீனா மலையிலும் அல்லாஹுவை பேசுவதற்கு போனார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். பேசியது 5 அல்லது 10 விடயங்கள் தான், அதிகமாக பேசவில்லை. அதற்கிடையில் கேட்டார்கள், யா அல்லாஹ், நீ தூங்குவது கிடையாதா? நீ உனக்கு தூக்கம் கிடையாதா? அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் சொன்னான், மூசா, இரவைக்கு நீங்கள் கையிலே ஒரு கிலாஸை வைத்துக் கொண்டு விழித்திருக்கு. விதாயாவிலே பதிவு செய்யப்படுகிறது, இரவு நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கண்ணாடியை கையில் வைத்துக் கொண்டு விழித்திருக்கிறார்கள். சற்று நேரத்தில் சிறு தூக்கம் ஒன்று வந்தது. கையில் இருந்த கண்ணாடி கீழே விழுந்து தூள் தூளாக மாறி. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் சொன்னான், மூசா, நீங்கள் தூங்கி உங்களுடைய கையில் இருந்த கண்ணாடி தான் உடைந்தது. நான் தூங்கினால் வானமும் பூமியும் உடைந்து விடும் மூசா. அல்லாஹ்வுக்கு தூக்கம் கிடையாது. அல்லாஹ் தூங்குவதில்லை. உலகத்துடைய விடயங்களை நடத்தாட்டுவது யார்? தூங்கினால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போன சமயம் சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்தை அடைந்தார்கள். சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி போகும் பொழுது பேனைகள் எழுதும் சப்தங்களை கேட்டார்கள். சரீஃபல் அக்லாம், பேனைகள் எழுதும் சப்தம். உலகத்தில் நடக்க இருக்கும் அனைத்தையும் எழுதப்படுகிறது. சகோதரர்களே, மூன்றாவது ஆயத்துல் குர்சியின் விடயம் லா தஅகுதுஹு சினத்துன் வலா நௌம். அல்லாஹ்வுக்கு சின்ன தூக்கமும் கிடையாது, பெரிய தூக்கமும் கிடையாது. சகோதரர்களே, தூங்காத அந்த அல்லாஹுவை நம்பும்படி அல்லாஹ் சொல்கிறார். மூன்றாவது. நான்காவது லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض். நாலாவது சொல்கிறான் அல்லாஹ், மனிதர்களே, வானத்தில் இருக்கும் அனைத்தும், பூமியில் இருக்கும் அனைத்தும் என்னுடையது. என்னுடைய அனைத்து ஆட்சியும் எனக்கு சொந்தம். நாலாவது விடயம் ஆயத்துல் குர்சியில் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض். வானத்தில் உள்ள அனைத்து ஆட்சியும் எனக்கு கீழ், பூமியில் இருக்கும் அனைத்து ஆட்சியும் எனக்கு கீழ். என்ன நம்புங்கள்? மனிதர்கள் மாத்திரமல்ல, மிருகங்கள், ஜின்கள், ஆட்சி எனக்கு சொந்தம். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், எனக்கு ஒரு ஆட்சியை தர வேண்டும், உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத ஆட்சி. ரப்பி ஹப்லி முல்கன் லா யன்பகி லி அஹதின் மின் பஅதி. எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்காத ஆட்சி. எப்படி ஆட்சி என்றால்,
ஜின்களுடைய, பறவைகளுடைய, மிருகங்களுடைய ஆட்சி. பறவைகள் பேசும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது விளங்கும். பறவைகளுடைய மொழி எறும்புகள், கடியன், இந்த கடியன் போடுற சத்தம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேட்கும். எவ்வளவு பெரிய ஆட்சி, எவ்வளவு பெரிய ஆட்சியாக இருக்கும். உலகத்தை ஆண்டவர்கள் 4 பேர் தான். உலகத்தை சாய்ந்த மருதை அல்ல, உலகத்தை, அம்பார மாவட்டத்தை அல்ல, ஸ்ரீலங்காவை அல்ல, உலகத்தை ஆண்டவர்கள் 4 பேர். 2 முஸ்லிம்கள், 2 காபீர்கள். உலகத்துடைய ஆட்சி. ஒன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது துல்கர்னைன். உலகத்தை ஆண்டார்கள். எப்படி இருந்திருப்பாங்க? உலகத்தை ஆண்டார். ஆனா 2 பேரும் தக்வா உள்ளவர்கள், 2 பேரும் அல்லாஹ்வை பயந்தவர்கள். உலகத்துடைய ஆட்சியும் இருந்தது, உள்ளத்தில் பயமும் இருந்தது. மற்ற 2 காபீர்கள், ஒன்று நும்ரூத், பபிலோனியா. பபிலோனியா, பாபுல் என்கிறது பபிலோனியா. பபிலோனியாவுடைய அரசனாக இருந்த உலக ஜனாதிபதி, உலக அரசன் நும்ரூத். அடுத்தது புக்தனஃபர், பலஸ்தீனிலே இருந்தவர் புக்தனஃபர். சகோதரர்களே, உலகத்துடைய ஆட்சி அல்லாஹ் சர்வசாதாரணமாக கொடுத்தார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்கிறான், லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானம் பூமியின் ஆட்சி எனக்கு கீழ் இருக்கிறது. என்ன நம்புனி? என் பக்கம் உனது திசையை திருப்பணி, என்னிடம் கையேந்து நீ, என்னுடைய குரூப்ல சேர நீ. அல்லாஹ் சொல்ற. சகோதரர்களே, இந்த ஒரு ஆயத்துல் குர்சிக்குள் அல்லாஹ் வைத்திருக்கும் இடம் இது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். 4வது, வானம் பூமியுடைய ஆட்சி எனக்கு கீழ். என்ன பத்தி பேசினி? சின்ன சின்ன ஆட்சி எல்லாம் பத்தி பேசி தெரியாத நீ, சின்ன சின்ன ஆட்சிகளை பத்தி யோசிச்சு தெரியாத, உண்ட காலத்தை வீணடிச்சிடாத நீ, சின்ன சின்ன ஆட்சிக்காக கிராத்தோதுறதுக்கு ஸ்டேஜில் ஏறிடாத நீ. இது குர்ஆன், பெருமதியான குர்ஆன். இது பெருமதியான குர்ஆன். சின்ன சின்ன ஆட்சியை பற்றி பேசும் சபைகளுக்கு ஏறி குர்ஆனை விட்டு விடாதே. பெருமாட்சியினிடம் இருக்கிறது, பெருமாட்சி. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். ஐந்தாவது மன் ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி. மன் ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி. அல்லாஹ் சொல்கிறார், என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னிடம் யாரும் சிபாரிசு செய்ய முடியாது. நான் அந்த உயர்ந்தவர். சிபாரிஸ், ஷஃபாத், லோயர் வேலை பார்க்க இயலாத என்னிடம் யாரும். 5வது ஆயத்துல் குர்சியில் என்னோடு யாரும் பேச முடியாது. மன் ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி. சகோதரர்களே, கியாமத்துடைய நாளையில் முழு மனிதர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடம் ஓடுவார்கள். வாப்பா, நீங்க தான் எங்கட வாப்பா, அல்லாஹோடு பேசுங்கள், ஏதாவது பேசி இன்றைய நாளுடைய கஷ்டத்தை குறையுங்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறுத்து விடுவார்கள், என்னால் பேச முடியாது, என்னுடைய மகன் நூஹ் அலைஹிஸ்ஸலாமிடம் போங்கள். எல்லோரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமிடம் வருவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மறுத்து விடுவார்கள், என்னால் பேச முடியாது அல்லாஹ்விடம். சொல்லுவார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் செல்லுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் ஓடுவார்கள் எல்லா மனிதர்களும் சிபாரிசுக்காக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நான் வாழ்க்கையில் 3 பொய் சொல்லியிருக்கிறேன், இந்த நாளில் பேச முடியாது. நான் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் செல்லுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் சென்றதோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், எனக்கும் பேச முடியாது,
ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் செல்லுங்கள். எல்லோரும் ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் போங்கள், அவர்தான் பேசுவதற்கு தகுதியானவர். எல்லோரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வருவார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்வுக்கு முன்னால் சுஜூதில் விழுவார்கள். அல்லாஹ்வுடைய கோபம் தனியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் சல் துஅத. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலையை தூக்குங்கள், கேளுங்கள், கொடுக்கப்படும். அப்பொழுதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்வார்கள். வேறு யாருக்கும் சிபாரிசு செய்ய முடியாது சகோதரர்களே. ஐந்தாவது விடயம் இதுதான். மன் ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி. ஐந்தாவது. ஆறாவது يعلم ما بين أيديهم وما خلفهم. ஆறாவது يعلم ما بين أيديهم وما خلفهم. உங்களுக்கு முன்னால் என்ன நடக்கும், உங்களுக்கு பின்னால் என்ன நடக்கும் என்ற அறிவு என்னிடம் மாத்திரம் தான் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றார், வேற யாரிடமும் இல்லை, வேற யாரிடமும் இல்லை இந்த அறிவெல்லாம். நாளை மழை பொழிவதாக வானொலி சொல்லுகிறது. இஸ்லாமிய கருத்து என்ன? பொய். வானொலி சொல்லுவது இஸ்லாமிய கருத்து பொய். அல்லாஹ் சொல்கிறான், يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ. முன்னால் பின்னால் நடப்பதை அறிந்தவன் நான் மாத்திரம்தான். அறிவு சகோதரர்களே, வேறு யாருக்கும் அந்த அளவு அறிவு கிடையாது. இவ்வளவு பெரிய அறிவா உள்ள அல்லாஹுவை தானே நம்ப வேண்டும். உலகத்தில் 5 விடயங்கள் இருக்கிறது சகோதரர்களே, யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. விஞ்ஞானிக்கும் தெரியாது, அரசியலுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ وَيُنَزِّلُ الْغَيْثَ وَيَعْلَمُ مَا فِي الْأَرْحَامِ وَمَا تَدْرِي نَفْسٌ مَاذَا تَكْسِبُ غَدًا وَمَا تَدْرِي نَفْسٌ بِأَيِّ أَرْضٍ تَمُوتُ. 5 விடயம் உலகத்தில் இருக்கிறது, யாருக்கும் தெரியாது. முதலாவது, இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ. எப்பொழுது உலகம் அழியும் என்ற அறிவு அல்லாஹ்விடம் மாத்திரம்தான் இருக்கு, வேறு யாரிடமும் இல்லை. முதலாவது. இரண்டாவது, வயுனஸ்ஸிலுல் கய்ஸ். மழை எங்கு பெய்யும், எவ்வளவு பெய்யும் என்ற அறிவு அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. மூன்றாவது, وَيَعْلَمُ مَا فِي الْأَرْحَامِ. தாயுடைய கற்பில் இருக்கும் பிள்ளை சீதேவியா மூதேவியா என்ற அறிவு அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்கிறது. நான்காவது, நாளைக்கு என்ன சம்பாதிப்பான், நாளைய சம்பாத்தியம் என்ன, அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. ஐந்தாவது, وَمَا تَدْرِي نَفْسٌ بِأَيِّ أَرْضٍ تَمُوتُ. எந்த பூமியில் எப்பொழுதும் மௌத்தாகுவோம் என்ற அறிவு அல்லாஹ்விடம் தான் இருக்கு. ஹஜ்ஜிக்கு போறாங்க எல்லாரும். ஹஜ்ஜுடைய காலம் யாருக்கு தெரியும்? ஹஜ்ஜில போய் மௌத்தா போறாரு யாருக்கு தெரியும்? சாய்ந்த மதுல பிறந்தவர், இங்க வளர்ந்தவர் மௌத்தா போறார் ஹஜ்ஜிக்கு தெரியாது. தெரிஞ்ச ஹஜ்ஜிக்கு போவாரா? தெரிஞ்ச ஹஜ்ஜிக்கு போவாரா? ஹெலிகாப்டர் விழப்போகுது என்று தெரிந்திருந்தால் ஹெலிகாப்டரில் ஏறி இருப்பாரா? தெரியாது, அறிவு கிடையாது. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் ஹெலிகாப்டரில் ஏறி ஹெலிகாப்டர் கீழே விழுந்தது,
அவருக்கு தெரிந்திருந்தால், ஏறும் பொழுதே தெரிந்திருந்தால், இந்த ஹெலிகாப்டர் விழும் என்று தெரிந்திருந்தால் ஏறி இருப்பாரா? தெரியாது. சகோதரர்களே, தெரியாதவர்களை நம்பாதீர்கள், அறிவில்லாதவர்களை நம்பாதீர்கள். நீங்கள் நம்ப வேண்டுமா? முன்பின் அனைத்து அறிவும் உள்ள அல்லாஹ்வை நம்புங்கள். இதைத்தான் ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் சொல்கிறார். يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை மிம்பர்ல ஏறி பயான் செஞ்சார். கீழே உள்ள ஒரு ஆள் கேட்டார், யார் அறிவாளி? மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் தான் அறிவாளி. அல்லாஹ் சொன்னான், உங்களை விட ஒரு அறிவாளி இருக்கிறார், ஹதிர் அலைஹிஸ்ஸலாம். போங்க அவரிடம். ஹதிர் அலைஹிஸ்ஸலாமை தேடி போங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஒரு வாலிபர் யூஷா பின் நூன் என்பவரை அழைத்துக் கொண்டு கையில் ஒரு மீனையும் எடுத்துக்கொண்டு ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி போறார். சகோதரர்களே, அங்க போனா ஒரு புடவையால போத்திட்டு இருந்தார் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம். கேட்டார், நீங்க யார்? மூசா, பனு இஸ்ராயிலுடைய மூசா. சொன்னார்கள், நீண்ட சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்துக் கொண்டு ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் போகிறார்கள் ஒரு கப்பலில், படகில். போகும் பொழுது அந்த கப்பலுடைய ஓரத்தில் சிட்டுக்குருவி நின்றது. அந்த சிட்டுக்குருவி அந்த கடலிலிருந்து தனது சொந்தால் ஒரு அல்லது 2 துளி தண்ணீர்களை எடுத்தது. ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார்கள், மூசா, என்னுடைய அறிவும் உன்னுடைய அறிவும் அல்லாஹுடைய அறிவுக்கு முன்னால் அந்த சிட்டுக்குருவி சொண்டில் எடுத்ததே 2 துளி, அந்த அளவு. நீயும் அறிவாளி அல்ல, நானும் அறிவாளி அல்ல, அறிவாளி அல்லாஹ். சகோதரர்களே, ஆயத்துல் குர்சியின் 6வது விடயம் அதுதான். يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ. 7வது وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِّنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ. وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِّنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ. நாடியவர்களுக்கு அவனுடைய அறிவிலிருந்து செலவை கொடுப்பார். நாடியவர்களுக்கு அறிவை கொடுப்பார், செலவை கொடுப்பார். وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ. ஆனால் அனைத்தையும் அடைய முடியாது. إِلَّا بِمَا شَاءَ. 8வது சகோதரர்களே, وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ. 8வது. இதனால்தான் இந்த ஆயத்துக்கே ஆயத்துல் குர்சி என்பது. وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ. அல்லாஹ்வுடைய குர்சி, அல்லாஹ்வுடைய குர்சி, அர்ஷ் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு குர்சி இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு அர்ஷ் இருக்கிறது, குர்சி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஆட்சி, அல்லாஹுடைய ஆட்சிக்குட்பட்ட அர்ஷும் குர்சியும். அல்லாஹுடைய குர்சி எவ்வளவு பெரியது தெரியுமா? எவ்வளவு பெரியது தெரியுமா? அல்லாஹுடைய குர்சிக்கு மேல் இந்த 7 வானத்தையும் 7 பூமியையும் கொண்டு போய் வைத்தால் நம்முடைய வெலிவோரியன் கிரவுண்டிலே நடுவில் ஒரு டயரை வைத்ததை போன்று, பாரிய மைதானத்திலே ஒரு டயர், ஒரு வளையத்தை வைத்தால் எப்படி இருக்குமோ, அல்லாஹுடைய குர்சிக்கு மேல் இந்த 7 வானமும் 7 பூமியும் சின்னொரு வளையம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ. 8வது விடயம் இது. அல்லாஹுடைய ஆட்சியை நீங்கள் சின்னதாக நினைச்சிடாது. சின்னது, அவனுக்கு ஒன்று செய்ய இயலாதா இருக்கும். சகோதரர்களை, அவன் செய்வது எத்தனையோ, செய்ய போவது எத்தனையோ இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லோரும் பார்க்க இருக்கிறோம்.
8வது விடயம் ஆயத்துல் குர்சியில் வஸிஅ குர்சியுஹுஸ் ஸமாவாதி வல் அர்த. அல்லாஹ்வுடைய குர்சி வானங்கள் பூமியை விட விசாலமானது. 9வது ولا يؤوده حفظهما ولا يؤوده حفظهما. நீங்க நினைக்காதீர்கள் இந்த வானத்தையும் பூமியையும் வானத்தில் உள்ளவர்களையும் பூமியில் உள்ளவர்களையும் பாதுகாப்பது அவனுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. உலகம் 7000 8000 ஆண்டுகளாக மனித படைப்பு வந்து கொண்டிருக்கிறது. இந்த 7000 8000 ஆண்டுகளாக இந்த மனித படைப்பை பராமரித்து வளர்த்து மௌத்தாக்கி கபர்களில் வாழ வைப்பவன் அவன். وَلَا يَؤُودُهُ حِفْظُهُمَا. பாதுகாப்பது கஷ்டமல்ல அவனுக்கு. கடைசி 10வது விடயம் وَهُوَ الْعَلِيُّ الْعَظِيمُ. 10வது விடயம் وَهُوَ الْعَلِيُّ الْعَظِيمُ. அவன் அலி. அலி என்றால் மிக உயர்ந்தவன். நீங்க நினைக்கக்கூடியவன் அல்ல அல்லாஹ். மிக உயர்ந்தவன் அலி என்றால். அடுத்தது அதீம், மிக பிரமாண்டமானவன் அவன். மிக பிரமாண்டமானவன் அவன். நீங்கள் நினைப்பதல்ல அல்லாஹ். உங்களுடைய சிந்தனைக்கு பட்டது அல்லாஹ் அல்ல. அல்லாஹுடைய குதரத், அல்லாஹுடைய வல்லமை மிக விசாலமான. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழிப்பதற்கு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினார். 600 சொச்சம் இறக்கை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கை. அந்த இறக்கையை திறந்தால் முத்துக்களும் மரகதங்களும் கீழே கொட்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சத்தூம் என்ற நகரத்தை தூக்கினார்கள் இறக்கையின் ஒரு ஓரத்தால். அப்படியே தூக்கினார்கள். எதுவரைக்கு தெரியுமா? வானத்துடைய முகடு வரைக்கும். வானத்துடைய முகட்டுக்கு தூக்கியதோடு அந்த சத்தூம் என்ற நகரத்தில் இருந்த நாய்கள் சேவல் கூவும் சத்தங்களை மலக்குகள் கேட்டார்கள். அந்த அளவு உயரத்தில் தூக்கி அப்படியே திரட்டினார்கள் ஊரை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊரை திரட்டினார்கள். அந்த ஊரை போய் பார்க்கலாம். ஜோர்டான்ல இருக்கிறது. ஜோர்டான்ல அந்த ஊர் இருக்கிறது. டெட்சி. டெட்சி என்பது என்ன? லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கையின் ஓரத்தால். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பலம் இதுவென்றால் அல்லாஹுடைய பலம். வஹுவல் அலியுல் அஸீம். மிக பிரமாண்டமான. சகோதரர்களே, இவ்வளோ பெரிய அல்லாஹுவை தான் நம்பி இருக்கிறோம். இதுதான் ஆயத்துல் குர்சிக்குள் இருக்கிறது. யார் இதை விளங்கி ஓதுவாரோ உள்ளத்தில் ஈமான் கூடும். உள்ளத்தில் சகோதரர்களே நம்பிக்கை கூடும். அவர் உலகத்தில் யாரை நம்ப மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் தடையாக இருப்பது மவுத் மாத்திரம்தான். ஆயத்துல் குர்சியை பாருங்க, பள்ளியல்ல போர்ட்ல போட்டிருக்கிற ஆயத்துல் குர்சி தொழுகைக்கு பிறகு யார் ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவருக்கும் சுவர்க்கத்துக்கு மத்தியில் திரையாக இருப்பது மவுத்து தான். மவுத்தானால் சொர்க்கவான். ஆயத்துல் குர்சி என்பது என்ன? கிளிப்புள்ள பாடமா? சும்மா ஓதுறதா? இல்ல, கருத்த விளங்கி ஓதுறது, மகத்துவத்தை விளங்கி ஓடுவது. இந்த 10 விடயங்களை விளங்கி ஓட வேண்டும். சகோதரர்களே, அடுத்த சிறப்பு ஆயத்துல் குர்சி தான் நமக்கு பாதுகாப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் சதகாவுடைய ஈச்சம்பலங்களை பாதுகாப்பதற்கு வைத்திருந்தார்கள். இரவு நேரம்
பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இரவுடைய நடுநிசி நேரம் ஒருவர் வந்தார், ஈச்சம்பழங்களை சாப்பிடுகிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரை பிடித்தார்கள். பிடித்ததோடு அழுதார். அழுததோடு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரை விட்டு விட்டார்கள். காலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு சென்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூ ஹுரைரா, இரவு கைதியுடைய நிலைமை என்னவானது? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவனை பிடித்தேன், அழுவான், விட்டு விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் இன்றைக்கும் வருவான். காத்துக் கொண்டிருக்கிறார்கள், வருகிறான். 2வது நாள் பிடித்தார்கள். சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு நான் எடுத்து செல்லுவேன். அழுவான், மன்னிப்பு கேட்டான், இதற்கு பிறகு வரமாட்டேன் என்றான், விட்டு விட்டார்கள். காலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு போனார்கள். நபி அவர்கள் அதே கேள்வியை கேட்டார்கள், என்ன நடந்தது அபூ ஹுரைரா? அழுதான், விட்டு விட்டேன் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள், இன்றும் வருவான். 3வது நாள் வந்தான், பிடித்து விட்டார்கள். விட மாட்டேன் என்றார்கள். அவன் சொன்னான், அபூ ஹுரைரா, உனக்கு ஒரு விடயத்தை படித்து தருகிறேன், என்னை விடு. ஏனென்றால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு படிப்பில் ஆசையுள்ளவர், அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர். அவன் சொன்னான், ஆயத்துல் குர்சி என்ற ஒரு ஆயத்து இருக்குது குர்ஆன்ல, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இதை அபூ ஹுரைரா நீ ஓதினால் எங்களுக்கு 3 நாளைக்கு அந்த இடத்துக்கு வர முடியாது. பாடமாக்கி விட்டு விட்டார்கள் அவனை. காலையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு வந்ததோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூ ஹுரைரா, என்ன நடந்தது? பிடித்தேன் யா ரசூலல்லாஹ். அவன் விடயத்தை படித்து தருவதாக படித்து தந்தான், விட்டு விட்டேன். என்ன படித்து தந்தான்? சொன்னான், ஆயத்துல் குர்சி என்ற ஒரு ஆயத்து இருக்கிறது, அதை ஓதினால் எங்களால் 3 நாளைக்கு இந்த இடத்துக்கு வர முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதக்கல் கதூப், அந்த பொய்யன் ஷைத்தான் உண்மை சொல்லிவிட்டான் என்றார்கள். வந்தது ஷைத்தான், அவன் பொய்யன், ஆனால் இதில் உண்மை சொல்லிவிட்டான் அபூ ஹுரைரா. சகோதரர்களே, ஆயத்துல் குர்சியுடைய பலம் இது. எங்களுக்கு பாதுகாப்புக்கு தரப்பட்ட ஆயத்துல் குர்சி. சகோதரர்களே, உலகத்தில் எதையும் சாதிக்கலாம் ஆயத்துல் குர்சியால். கடைசியாக முடிக்கிறேன். இந்த ஆயத்துல் குர்சியில் வரக்கூடிய, ஆரம்பத்தில் சொன்னேன் ஹய்யுல் கய்யூம், கடைசியில் சொன்னேன் அலியுல் அதீம். அலியுல் அதீம், இந்த 2 வார்த்தை இருக்கிறதே, அலியுல் அதீம். எந்த அளவு பிரம்மாண்டமான துஆ தெரியுமா? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் இஸ்லாத்தில் 3 ஆச்சரியங்களை பார்த்தேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தார்கள் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு. 81 வயது வரையும் வாழ்ந்தார்கள். 81 வயது வரையும். ஹிஜ்ரி 59ஆம் ஆண்டு மௌத்தானார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 59இல் 81 ஆண்டுகளில் சொன்னார்கள், நான் கண்ட 3 ஆச்சரியம். முதலாவது ஆச்சரியம் நான் கண்டது, சொன்னார்கள், 2 பேர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ஒரு தாயும் மகனும் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அந்த காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு வீடு கிடையாது. மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களை பள்ளிவாசலில் திண்ணை தோழர்கள் அஸ்ஹாபு சுஃபாக்களில் வைத்தார்கள். அந்த மகனை, தாயை பெண்களோடு சேர்த்து வைத்தார்கள். சில நாட்களில் அந்த பிள்ளை, அந்த மகன் மௌத்தாகி விட்டார். மௌத்தாகியதோடு அந்த பிள்ளையுடைய ஜனாசாவை ரெடியாக்கினோம். நபி அவர்கள் கேட்டார்கள், தாயிடம் சொன்னீர்களா? இல்லை என்றோம். தாய்க்கு அறிவித்தோம். தாய் வந்தால், பிள்ளைக்கு பக்கத்தில் நின்றால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கையை தூக்கினால் மேலே, யா அல்லாஹ், எனது பிள்ளை மௌத்தாகி இருக்கிறது. எனது பிள்ளையை சிலைகள் மௌத்தாகியதாக எனது குடும்பம் சொல்லும், யா அல்லாஹ்.
எனது பிள்ளைக்கு நீ உயிரை கொடு என்று துவா கேட்டுவிட்டு அந்த தாய் அந்த பிள்ளையின் பெருவிரலை பிடித்து உசுப்பினால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பிள்ளை எழும்பி இருந்தது. நான் கண்ட முதல் ஆச்சரியம் இது துவாவால். இரண்டாவது ஆச்சரியம் சொன்னார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நாங்கள் அலாஉல் ஹதரமி என்ற சஹாபியோடு ஒரு நாட்டை வெற்றி கொள்வதற்காக சென்றோம். அந்த நாட்டுக்கு இடையில் ஒரு நதி, அந்த நதியை கடப்பதற்கு எதுவும் கிடையாது, கப்பலும் கிடையாது, எதுவும் கிடையாது. எங்களுடைய தலைவர் ஜமாத்துடைய அமீர் அலாவுல் ஹதரமி சொன்னார், எல்லோரையும் பார்த்து, யா அலியு யா அதீம், இந்த ஆயத்துல் குர்சியின் கடைசி சொல், யா அலியு யா அதீம், யா அலியு யா அதீம், யா ஹலீமு யா கரீம், யா ஹலீமு யா கரீம் என்ற இந்த 4 துவாவை ஓதிவிட்டு நடங்கள் என்றார். நாம் எல்லோரும் அந்த துவாவை ஓதினோம். யா அலியு யா அதீம், யா அலியு யா அதீம், யா ஹலீமு யா கரீம் என்ற துவாவை ஓதிவிட்டு நடக்கத் தொடங்கினோம். தண்ணிக்கு மேலால் நடந்தோம். நம்முடைய பாவங்களில் கூட தண்ணீர் படவில்லை. அடுத்த கரையை நதிக்கு மேலால் நடந்தோம். இந்த துவாவுடைய பரக்கத்தால். மூன்றாவது சொல்கிறார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நான் கண்ட ஆச்சரியம், இந்த அலாவுல் ஹதரமி இடையில் மௌத்தாகி விட்டார். ஒரு இடத்தில் அவரை அடக்கம் செய்தோம். அடக்கம் செய்துவிட்டு நாம் சற்று நகர்ந்து செல்லும் பொழுது சொன்னார்கள் சிலர், இந்த இடத்தில் மையத்துகளை அடக்காதீர்கள், இந்த இடத்தில் மிருகங்கள் ஜனாசாக்களை தோன்றக்கூடிய இடம். நாம் எல்லோரும் திரும்பி வந்து நம்முடைய ஜமாத்துடைய அமீர் அலாவுல் ஹதரமியுடைய கபரை தோண்டினோம். கபருக்குள் ஜனாசா இருக்கவில்லை, கபர் அப்படியே வெளிச்சமாக இருப்பதை நாம் பார்த்தோம். சொல்கிறார், சகோதரர்களே, இது முன்னைய முஸ்லீம்கள் ஆயத்துல் குர்சியால் சாதித்த சாதனைகள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாமும் நமது வாழ்க்கையில் எத்தனையோ விடயங்களை சாதிக்க வேண்டும். ஆனால் நமது கூட்டுகளுக்கு திறப்பு இல்லாமல் தடமாறுகிறோம், அல்லது திறப்பை தொலைத்து விட்டோமோ தெரியாது, வேற எங்கேயோ திறப்பை தேடுகிறோம். வீட்டில் காணாமல் போன சாவியை ரோட்டில் வந்து தேடினால் கிடைக்குமா சகோதரர்களே? வீட்டிலே காணாமல் போன காப்பையும் பணத்தையும் வீட்டுக்குள் தேடுங்கள், பாதையில் தேடாதீர்கள், ரோட்டில் தேடாதீர்கள். நமது ஊரின் ஒவ்வொரு தனி மனிதரின் வெற்றிக்கு அல்லாஹ்வை பிடியுங்கள், ஆயத்துல் குர்சியை பிடியுங்கள். அதை விட்டு மனிதர்களையோ அரசியலையோ செல்வத்தையோ நம்பி தேடி போகாதீர்கள். திரும்புவீர்களே தவிர ஒரு நாளும் வெற்றி அடைய மாட்டீர்கள். எனவே சகோதரர்களே, ஆயத்துல் குர்சியின் மூலமாக அல்லாஹுடைய வல்லமையை, அல்லாஹுடைய குதரத்தை, அதில் வரக்கூடிய ஹய்யு யா கய்யூம், யா அலியு யா அதீம் நம்பி ஓதுங்கள். அல்லாஹ் அனைத்து கஷ்டங்களையும் போக்குவான், அனைத்து பிரச்சனைகளையும் இல்லாமலாக்குவான், அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கும். இப்பொழுது ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சி ஓதுவீர்கள், கருத்தை விளங்கி ஓதுங்கள். அசர் தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுவீர்கள், கருத்தை விளங்கி ஓதுங்கள். மக்ரிபுக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுவீர்கள், அந்த கருத்தை விளங்கி ஓதுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் ஒரு தைரியம் வரும், ஒரு உற்சாகம் வரும் சகோதரர்களே. எனவே அந்த ஆயத்துல் குர்சியை திரும்ப ஓதி காட்டுகிறேன், பாருங்கள். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅخذஹு சினது வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்ض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء
وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. எனவே சகோதரர்களே, இந்த ஒரு ஆயத்துல் குர்சி தான் குர்ஆனில் மிக பிரம்மாண்டமான ஆயத். இந்த ஆயத்தான் சகோதரர்களே எதையும் சாதிக்கலாம், அனைத்து விடயங்களையும் அல்லாஹுவை கொண்டு சாதிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னிப்பாயா. உண்மையான முஸ்லீம்களாக உன்னை நம்பி உன்னுடைய கலாமை நம்பி வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. மௌத்தாகாத தூங்காத முழு ஆட்சியும் சொந்தம் உனக்குத்தான் யா அல்லாஹ். உன்னிடம் கையேந்தி அனைத்தையும் அடைந்து கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. உள்ளத்துடைய கவலைகள் பிரச்சினைகள் அனைத்தையும் உன்னிடம் மன்றாடி அவைகளுக்கான விடிவை அடைந்து கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், கஷ்டங்களை போக்கி வைப்பாயாக, பிரச்சினைகளை போக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், கடனாளிகளுடைய கடன்களை நிவர்த்தி செய்து வைப்பாயாக. யா அல்லாஹ், குமராளிகளுடைய திருமணங்களை நடாத்தி வைப்பாயாக, பிரச்சினைகளை போக்கி வைப்பாயாக. யார் யாருக்கெல்லாம் என்ன தேவைகள் இருக்கிறதோ அனைத்து தேவைகளை நிவர்த்தி செய்வாயாக. நோயாளிகளுடைய நோய்க்கு ஷிஃபாவை நசீபாக்குவாயாக. நீண்ட காலம் துனியாவில் வாழ்ந்து நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், உன்னை இபாதத் செய்யக்கூடிய உன்னை வணங்கக்கூடிய நல்லோர்கள் கூட்டத்தில் நம்மை ஆக்குவாயாக. நம்முடைய முடிவை